ஒரு வாக்கு தத்தத்தை என்று சொல்வதை காட்டிலும் ஒரு வார்த்தை. நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மார்க் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்திரீயை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி. அப்போ தேவனிடத்தில் இருந்து வல்லமாய் புறப்படு. அந்த ஸ்திரீ எதிர்பார்த்த அந்த சூழ்நிலை அந்த ஸ்திரீக்கு மாற்றப்படு. அற்புதங்களையும் அடையாளம் அந்த ஸ்திரீ பெற்றுக்கொள்ள காரணம் என்னவா இருந்தது என்றால் அவர் சொல்லுகிறார், நீ சொன்ன வார்த்தையின்படி. அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை என்று சொன்னா கூட அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. இன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கென்று கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை எப்பத்தா. என்னது சொல்லுங்களேன் எல்லாரும், எப்பத்தா. ஆமா, இப்பத்தா என்ற மாதிரி தான். என்னது இப்பத்தா என்ற மாதிரி தான். என்ன சொல்ல போறீங்கன்னா எப்பத்தா. தேவன் அங்கே சொல்லுகிறார் திறக்கப்படுவதாக. அந்த வார்த்தையினுடைய வல்லமை எவ்வளவு பயங்கரமானது என்றால், அங்கே கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் கடைசி லைன் சொல்லுகிறது, மென்மேலும் ஆச்சரியப்பட்டான். அவர்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிற்று. அங்க சொல்றாங்க, செவிடன் கேட்கவும் ஊமையை பேசவும் சொல்லி அவர்கள் மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு வார்த்தை தான், எப்பத்தா என்று கர்த்தர் பேசின போது அடைக்கப்பட்டு இருக்கிறவைகளை திறக்க இயேசு சொன்ன அந்த வார்த்தை. ஒருவேளை 10 மாதங்கள் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அடைப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். இன்று நீங்கள் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை எப்பத்தா என்று பேசினால் உங்களுடைய ஐஸ்வர்யம் துறக்கப்படும், உங்களுடைய சுகம் துறக்கப்படும், உங்களுடைய கட்டுகளிலே இருந்து தேவன் விடுதலையை கொடுப்பாங்க. நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது? நான் சொல்லணும், எப்பத்தா. திறக்கப்படுவதாக. எந்தெந்த சூழ்நிலையிலே கடந்து போகிறீங்களோ சொல்லணும் எப்பத்தா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். அப்ப அந்தகாரங்களிலே நிறைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்காம அடைப்பட்டு இருக்கிறது. ஒளி பீடத்திலே நிறைய புதையல்கள் உங்களுக்கு வேண்டியவைகள் அடைப்பட்டு இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து இருக்கிறார். என்ன வார்த்தை? எப்பத்தா. திறக்கப்படுவதாக. நீங்க சொன்ன மாத்திரத்திலே வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பால்களை முறித்து அவைகளை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்பொழுது இயேசு அநேகரை அவர் பப்ளிக்லேயே சுகமாக்கி இருக்கிறார். அவர் பேசினா சுகம், அவர் தொட்டா சுகம், அவரை தொடுகிறவர்களுக்கு சுகம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது 33ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய். இன்று தேவன் உங்களை தனித்து அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்னா அதை தொடர்ந்து வாசிப்போமே என்றால், தனியே அவனை அழைத்து கொண்டு போன பொழுது அவரிடத்திலிருந்து அவனுக்கு தொடுதல் உண்டாயிற்று. கூட்டத்தில் ஒருவேளை அவன் பேசுகிறத இயேசுவால் கவனிக்க முடியலையோ, இல்லை இயேசு பேசுகிறத அவனால் கவனிக்க முடியலையோ, என்ன சூழ்நிலைன்னு தெரியல. இயேசு நினைத்திருந்தால் அங்கேயே அவனை சுகமாக்கி இருக்கலாம். ஆனால் இயேசு அவனை தனித்து கொண்டு போய் அவன் செவிகளிலே விரல்களை வைத்து உமிழ்நீராலே அவன் நாக்கை தொட்டுதான் அவர் எப்பத்தா என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் இந்த நாளிலே கூட வந்திருக்கிற உங்களோடு கூட தனித்து இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, 10 மாதம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. இந்த நவம்பர் மாசம் இந்த எப்பத்தா என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் கிரியை செய்யணும்னா
தேவனோடு தனித்திருக்க நேரத்தை செலவிட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியம் செய்யணுன்னாலும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. சில நேரங்களிலே ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட பேசினே இருப்பீங்க, நேரம் போகிறதே தெரியாது. ஃபோனில் பேசினே இருப்பீங்க, நேரம் போகிறது தெரியாது. ஃபோனு பார்த்துன்னு இருப்பீங்க, நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் ஜபம்னு வந்துட்டா, ஆமாம் பாருங்கள், 9 மணிக்கு எப்படி ஃபோன் எடுத்து, அது கூட என்னது 1 மினிட் தான் ஷார்ட் வீடியோஸ். ஆனால் அந்த 1 மினிட் கூட பார்க்கல. நான் ரெகுலராக போட்டுனே இருக்கிறேன் என்னுடைய வீடியோஸு. யூடியூப்பில் பார்த்தா போட்டதுமே ஒரு 1000 பேர் 1300 பேர் பார்த்துடுறாங்க. எவ்வளோ டைமிங்னு பார்த்தா போடுறதே 1 நிமிஷம், அதில் 10 செகண்ட் தான் பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா அர்த்தம், இவ தானே முன்னாடியே பார்த்துக்கிறேன் இந்த மூஞ்ச அடுத்தது. இப்படி தள்ளி 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 9 மணிக்கு ஃபோனை எடுக்கிறவங்க 10-11 மணிக்கு என்ன தான் பண்ணுகிறாங்க? டயர்டாக வந்தவங்க, இப்போ படுத்தா தூங்கிடலான்னு நினச்சின்னு வந்தவங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு, சும்மா உட்காந்துங்கன்னு நேரம் போகிறதே தெரில. அதே போல் 9 மணிலேருந்து நான் ஜெபிக்க போகிறேன்னு கண்ணை மூடி தேசத்திற்காக ஜெபித்து, உலகத்திற்காக ஜெபித்து, குடும்பத்திற்காக ஜெபித்து, சபைக்காக ஜெபித்து, பிள்ளைகளுக்காக ஜெபித்து, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, எவ்வளோ நேரம் ஜாம் பண்ணியிருக்கோம் டைமை பார்த்தா 9:02. ஆடா எவ்வளோ நேரம்? இந்த 2 நிமிஷத்துக்கு உலகம் ஃபுல்லாக ஜாம் பண்ணி நாத்மாவே போட்டுட்டு அடுத்தது இன்னும் ஜாம் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன் தெரியுங்களா? தேவனோடு கூட தனித்து நேரத்தை செலவிடுகிறதே இல்லை. புதுசாக 2 பேர் சந்தித்து பாருங்கள், எவ்வளோ பேசுவீங்க? எப்படி இருக்கீங்க பிரதர், எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன பேசுதுன்னு. ஆனால் ரெகுலராக மீட் பண்ணி பாருங்கள், பேச 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 வார்த்தைகள் வந்துக்கினே இருக்கும். கம்பெனியை பற்றி பேசுவீங்க, வேலையை பற்றி பேசுவீங்க, குடும்பத்தை பற்றி பேசுவீங்க. பேச பேச அந்த ஐக்கியம் பலப்பட்டு கொண்டே இருக்கும், நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் என்ன பேசுதுன்னு தெரியாது. ஒருவேளை நான் பேசுறது அவங்களுக்கு அஃபெண்ட் ஆகிடுமா, நம்ம பேசுறது அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நிறைய கேள்விகள் இருக்கும். இன்றும் கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் இந்த மாதம் உணரணும்னா தேவனோடு தனித்து இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தான் சொல்கிறீங்க. தனித்து இருப்பீங்களா? குடும்பத்திற்கு நேரம் இருக்கு, பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கு, சம்பாதிக்க நேரம் இருக்கு, படிக்க நேரம் இருக்கு, செல்ஃபோன் யூஸ் பண்ண நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு. கர்த்தருக்கு என்ன நேரம்? கர்த்தருக்கு மாத்திரம் ஒரு நேரம் வச்சிருக்கிறோம். நேரம் இருந்தால் ஜெபம் பண்ணுறோம், நேரம் இருந்தால் வேதம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் என்ன இல்லை, நேரமே இல்லை. இந்த நாள் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கடைசி காலம் தேவன் தம்முடைய தொடுதலை உங்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, என் கூட தனித்து வா, ஜனக்கூட்டத்தோடு வேண்டாம், தனியாவா, தனியாவா, நான் யார் என்று உனக்கு வெளிப்படுத்துகிறேன், தனியாவா. தேவனோடு கூட ஜெபம் பண்ண நேரத்தை எடுங்க. உங்களுடைய ப்ரேயர் ஸ்கெட்யூலை டைமாக பிரித்து கொள்ளுங்க. ஏன்னா சில நேரங்களில் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாததுனால நேரம் போவாது. ஒரு 10 ஜப குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 15 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுங்க, கொஞ்சம் நேரம் ஆராதிங்க. அதை தொடர்ந்து இருக்கிற குறிப்பை நல்லா டீட்டெயில்டாக சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு போதாததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நம்மால ஏற்படுத்த முடியும். மோசேவுக்கு அப்படி இருந்தது. 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமலேயே தேவனுடைய சமூகத்திலே அவனாலே இருக்க முடிந்தது. இதே 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்நாளிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். 2ஆம் வசனம், ஜனங்கள் நான் பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னோடு கூட தங்கியிருந்து 3 நாட்கள் ஆயிற்று, சாப்பிட ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே. 3 நாள் இருக்கிறாங்க இயேசு கூட. நேரம் போனது தெரியல, அவருடைய பிரசங்கத்தினால நேரம் போனது தெரியலையா, நடந்த சூழ்நிலைகளை பார்த்து நேரம் போனது தெரியலையா என்று தெரியல. சாப்பிடவே இல்லை. சின்ன பிள்ளைங்க சாப்பிடல, சகோதரிங்க சாப்பிடல. 3 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது. இன்னைக்கு 9:02 உலகத்துக்கே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இனி இன்னத்துக்கு நான் ஜெபம் பண்ணுது, எல்லாம் தான் முடிஞ்சிச்சே. சிலர்லாம் ஜெபம் ஆரம்பிச்சாங்கன்னா வேற யாருக்கும் குறிப்பே இருக்காது. அவங்களே என்ன பண்ணுவாங்க,
எல்லா குறிப்பும் சொல்லி முடிச்சுடுவான். உங்களுடைய ஐக்கியம் எப்படின்னு தெரியல. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ தனித்து வா, என் தொடுதல் என்ன என்பதை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆமே. கர்த்தர் யாரோடு கொஞ்சம் பேசினாரா இன்னைக்கு? இப்போ பேசினாரா? Did God speak to anyone today? யாருக்குன்னா பேசினாரா? கை தூக்கி தான் அவனை பார்த்துனுக்கிறாரு. கொஞ்சம் தனித்து இருந்து பாருங்களேன். தனித்து இருந்து பாருங்கள். மோசே இருந்தான். அவன் முகம் சூரியனை போல பிரகாசிச்சதான். பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு தேவனோடு தனித்து இருந்தாங்க. தேவனுடைய பிரசன்னம் எப்படிப்பட்டதுன்னு தெரிந்து கொண்டாங்க. ஏன் மோசே கூட இன்னொன்று கூட சொல்லலாம். 40 ஆண்டு சோர்ந்து போய் இருந்த அவனுடைய வாழ்க்கையின் தரிசனம் எப்போ உண்டாயிற்று என்றால், இயேசுவை அவன் தனித்து சந்தித்த போது. 40 வருஷம் அவனுக்கு வேற எந்த நோக்கமும் தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு வேலை இருக்கு, ஆடு மேய்க்கணும், பிள்ளைங்களை பார்த்துணும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தரை அவன் சந்தித்த பொழுது அவனுடைய நோக்கம், அவன் அழைக்கப்பட்டது, அவன் பிறந்ததுக்கு காரணம் என்ன இருந்து தெரிஞ்சிச்சு. என்றும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்ன பண்ணுங்க? நீங்கள் போய் தனியாக இருக்காதீங்க, கர்த்தரோடு தனியாக எப்படி இருங்க? கர்த்தரோடு. அப்போ இங்கே எப்பத்தா என்று கர்த்தர் சொல்வதற்கு முன்பதாக, அந்த வார்த்தையில் வல்லமை புறப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனை தனியே அழைத்து 3 காரியங்கள் அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் அண்ணாந்து பார்த்து. என்ன பண்ணாரா? அண்ணாந்து பார்த்து. இயேசு சில இடங்களிலே மாத்திரம்தான் அவர் பரலோகத்தை பார்க்கிறார். ஒன்று, லாசருவை அவர் உயிரோடு எழுப்பும்போது, 5 அப்பமும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுக்கும்போது, அப்போ அவர் மேலே பார்க்கிறதற்கு ஒரு நோக்கம் இருந்தார். இன்றும் வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் மனுஷரை பார்க்கவே பார்க்காதீங்க. எங்க பாருங்க? மேலே பாருங்க, கர்த்தரை பாருங்க. அப்போ பாருங்க, சில நேரங்களில் மனுஷர்களை பார்த்தீர்கள் என்றால் ஏமாற்றம் அடைவீங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க, இதை செய்கிறேன் என்று உங்களை நம்ப செய்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாளிலே உங்களை அவர்கள் கைவிடுவாங்க. இன்று தேவன் அந்த எப்பத்தா துறந்துடு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் வல்லமை எங்க இருந்தது என்றால், அவர் சூழ்நிலையை பார்க்கல, ஜன கூட்டத்தை பார்க்கல, அந்த மனுஷன் அவன் ஊமையினும் செவிடனாய் இருக்கிறதை பார்க்கல. தேவன் அண்ணாந்து பார்த்தா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்க பாருங்க? மேலே பாருங்க. கொஞ்சம் மேலே பார்த்துட்டிங்கன்னா கீழே பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு அற்பமாக தெரியும். மேலே பார்த்துட்டா கீழே இருக்கிறதெல்லாம் இவ்வளவுதானா பிரச்சனை என்று உங்களுக்கு ஆயிடும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 17. அதிலே 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஜனங்கள் மிகவும் தாகமாக இருந்து அவர்கள் இந்த மனுஷன் மோசேவுக்கு முன்பதாய் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தாகமாய் இருந்தபடினாலே அவர்கள் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினாலே கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். சில நேரங்கள் சூழ்நிலைகளை பார்த்தா நம்மளே இதே போலதான் பேசும், முறுமுறுக்க ஆரம்பிப்போம், தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்போம். ஆனால் 4ஆம் வசனம், மோசே செய்கிற காரியம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் சூழ்நிலையை பார்க்கல, அவன் அண்ணாந்து பார்த்ததினாலே அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தின் வழியை கர்த்தர் காண்பித்து கொடுத்தா. பாருங்க, சுற்றிலும் வனாந்திரம் தான், எங்க பார்த்தாலும் பாறைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு பாறைக்குள்ளே இந்த 20 லட்சம் பேரின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீர் ஊற்றும் இருக்கிறார். இந்த மோசே அண்ணாந்து பார்க்கவில்லை என்றால் மோசேவும் ஜனங்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான்? புலம்பி இருப்பான். ஐயோ, இங்கே ஆண்டவரை எங்களை கொண்டு வந்துட்டீங்களே, தண்ணி தாகம் இல்லையா, குட்டி குழந்தைலாம் தாகன்னுது, மிருக ஜீவன்லாம் சோர்ந்து போய் விழுந்து இருக்கிறது என்று மோசேவும் முறுமுறுத்து குறை சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அண்ணாந்து பார்த்தபொழுது அடுத்த வசனம் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ இஸ்ரவேலின் மூப்பரை சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு, 6ஆம் வசனம், அங்கே ஓரேபின்
நான் உனக்கு முன்பதாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற அதே இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் மூடப்பட்டு இருக்கு. நீங்கள் எப்பத்தா என்று சொன்னீங்கன்னா உங்கள் தாகம் அங்கே தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆனால் எப்பத்தான்னு சொல்லணுன்னா எங்கே பார்க்கணும்? அந்த வனாந்தரம், அந்த பாறை எங்கே வழி திறக்கும் என்று தெரியல. அண்ணாந்து பார்த்தால் அதன் மத்தியிலே தேவன் உங்களுக்கு ஒரு எப்பத்தாவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை சுற்றிலே இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கு. நீங்கள் தான் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்வார், இங்கே பார்த்து சொல்லு, எப்பத்தா என்று சொல்லு, திறக்கப்படுவதாக என்று சொல்லு. கர்த்தர் இந்த மாதத்திலே அநேக புதிய வாசல்களை உங்களுக்காய் திறக்க போகிற மாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, பெருமூச்சு இட்டு. என்னவா? பெருமூச்சு இட்டு. அப்போ இயேசு எப்பத்தா என்று சும்மா சொல்லலை, அவர் மேலே பார்த்து அப்படி என்று பெருமூச்சு விட்டு அவர் என்ன சொல்றாரு? எப்பத்தா. அப்போ இந்த பெருமூச்சு வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எல்லாம் இது ஜெபத்தோடு கூட இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ரோமர் 8:26 புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8:26 வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பெருமூச்சுகளோடு கூட இன்று சபைகளுக்குள்ளே பெருமூச்சு விட்டு ஜெபிக்கக்கூடிய ஜனங்க மிகவும் கம்மியாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய சபையை பார்க்கிறோமே என்றால், இந்த சபையினுடைய ஆரம்பத்தை அப்படியே நீங்கள் ஒரு 40-45 வருஷம் அப்படியே பின்னாடி போய் அந்த வீரநன் தெருவிலே இருக்கிற கொட்டாய் சபைக்குள்ளே போவீங்க என்றால், அங்கே இந்த சபை இவ்வளவாய் வளர பெருமூச்சு விட்டு அழுகிற திரளான விசுவாசிகள் இருந்தான். எப்போ பார்த்தாலும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். நான் நேற்று கூட மாலையில் நான் சொன்னேன், அங்கே ஐயா எப்படி இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறையாச்சும் காத்திருப்பு கூட்டம் வச்சுடுவார். வருஷத்தில் ஒரு 3-4 மலையாள ஊழியக்காரங்களாச்சும் வந்துடுவாங்க. ஒருத்தரும் சும்மா உட்காரவே முடியாது, எல்லாரையும் கைத்தட்ட வைப்பான். ட்ரம்மு தோலெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கிழிஞ்சு போயிடும். டேம்ரன் அந்த மணிகள் எல்லாம் உடஞ்சி போடும். அப்படிப்பட்ட அபிஷேகம். சின்ன பிள்ளையா இருந்தால் கூட கைத்தட்டினே தான் இருக்கணும், பாட்டு பாடினே தான் இருக்கணும், எல்லாம் நின்று கொண்டே தான் இருக்கணும். ஜெபம் அப்படி நடந்து கொண்டு இருந்தார். சபை வளர 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 பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய அநேகருடைய சத்தம் என்ன பண்ணிடுச்சு? குறைஞ்சு போயிடுச்சு. இன்று ஏன் எப்பத்தா என்று சொல்ல முடியலன்னா, குடும்பத்திற்காக பெருமூச்சு விடுகிறவங்க இல்லை, பிள்ளைகளுக்காக பெருமூச்சு விடுகிறவங்க இல்லை, தேசத்திற்காக பெருமூச்சு விடுகிறவர்கள் இல்லை. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:4 இவ்விதமாய் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பின் நிமித்தம் பெருமூச்சு விடுகிற மனுஷருடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அருவருப்பை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வார்த்தையில் வல்லமை இல்லை என்றால் என்ன பண்ணுறதில்ல? சொன்னது போல் 9 மணிக்கு ஜபத்தை ஆரம்பித்து 9:02 என்ன பண்ணிடுறோம்? அதில் எங்கே பெருமூச்சு விடுறது? வீட்டில் அவ்வளவு கஷ்டம், கண்ணீர், ஆனால் அழுகிறதுக்கு நேரம் இல்லை, மன்றாடுறதுக்கு நேரம் இல்லை. தேசம் அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்கு நான் சொன்ன பாருங்க, இங்கே பின்னாடி ஆட்டோவில் அப்படியே கொலை நடக்கிறத போல ஒருத்தன் கத்துறான். ஐயோ அம்மா, அப்படியே கத்தினே இருக்கிறான். நானும் அமைதியாக அங்கே உட்காந்து பார்க்குறேன், என்ன ஒருத்தனை அடிக்கிறாங்களா வெட்டுறாங்களா, இவ்வளோ நேரம் கத்துறாங்களேன்ட்டு அந்த மதில் செவுரு மேலே ஏறி அப்படியே செவுரு மேலே நந்து போனால் ஒரு வாலிபன் ஜோஷ்வா மாதிரி இருப்பான், இல்லை சதீஷ் மாதிரி இருப்பான். அந்த ஆட்டோவில் பின்னாடி உட்காந்துக்குன்னு ஆட்டோ கம்பியில் அப்படியே டமால் டமால் டமான்னு இடிச்சுக்கிறான். அப்படியே அதில் பறன்றான், கத்துன்னு கத்துறான். என்னன்னா போதவஸ்தை எடுத்துட்டு அவனால் அதை தாங்க முடியல, அப்படி வெறி கொண்டு கத்துறான்.
இங்கே மிடில் ஏஜ் கூட்டம் நடந்தது. 30 வயதிலிருந்து 50 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான சகோதரர்களுக்கு கூட்டம். அதில் நான் பேசினேன், இப்படி இருக்குது இங்கே பின்னாடின்னா எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் ஒரு கதையை சொல்லிவிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் வந்துச்சு. 13 வயசில் இருந்து திருவள்ளூருக்குள்ளே ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போதைப் பொருளை எடுக்கிறாங்க. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடையில் நான் உட்காந்து நகரேன். காலைல 8:30 மணிக்கு ஒரு பையன் வந்தான். நல்லா இருக்கிறான், அழகாக இருக்கிறான், ஸ்மார்ட்டாக இருக்கிறான், ஹெல்த்தியாக இருக்கிறான், நல்லா குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். வந்து அவர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்களேன் அப்படின்றான். அவர் என்ன சொன்னார், இல்லை போப்பா அப்படின்னா. வெளியில் போய் இருக்கிற கடையில் போய் கேட்குறான், ஒரு 10 ரூபா கொடுங்களேன். அவர் என்ன பார்த்து சொன்னார், சார் பார்த்தீங்களா சார், நிறையெல்லாம் கேட்க மாட்டுறாங்க சார், 10 ரூபா தான் கேட்குறாங்க. 10 பேர்கிட்ட 10 ரூபா வாங்குறாங்க, 2 போதை பாக்கெட்டை வாங்குறாங்க. ஒரு பாட்டில் வாங்குறத காட்டிலும் அந்த பணத்தில் 2 பேக்கெட் வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, உழுந்து கிடக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவை குறித்து கவலை இல்லை, பிள்ளைகளை குறித்து கவலை இல்லை, மனைவியை குறித்து கவலை இல்லை. திருப்பியும் எழுந்துக்கிறான், திருப்பியும் போயிட்டு எவ்வளோ தான் கேட்குறான், 10 ரூபா தான் கேட்குறான். 10 ரூபா கொடுங்க சார், பார்க்குறதுக்கு அவ்வளோ டீசெண்டாக இருக்கிறான், 10 ரூபா கொடுங்க. அப்போது இப்படி தேசம் திருவள்ளூர் இருக்கும்பொழுது பெருமூச்சு விட்டு அழ ஆள் இல்லாததினாலே ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வரக்கூடாதபடி ஒரு தடை இருக்கிறது. இன்று பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று நம்ம சொல்வோமே என்றால் திருவள்ளூர் வைத்திருக்கிற அந்த ஜன கூட்டம் இங்கே திரளாய் ஓடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை உங்களுடைய நன்மை கூட எங்கேயோ அடைப்பட்டு இருக்கிறது, உங்களுடைய ஐஸ்வர்யம் எங்கேயோ அடைப்பட்டு இருக்கிறது, உங்களுடைய சுகம் எங்கேயும் அடைப்பட்டு இருக்கிறது. பெருமூச்சு விட்டு நீங்க அழுது சொல்லுங்களேன், எப்பத்தா திறக்கப்படுவதாக. தேவன் இந்த மாதம் அவருடைய பலத்த கரத்தின் வல்லமையை உங்களை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது தேவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் எப்பத்தா. பாருங்க என்ன சொல்றாரு, எப்பத்தா. இயேசு சொன்ன மாத்திரத்திலே அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, உடனே அவனுக்கு அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு. இயேசு சொன்ன மாத்திரத்திலே ஒரு வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23 வசனம். தெரிந்த சம்பவங்கள் தான், தெரிஞ்ச வசனங்கள் தான். அங்கே இயேசு விதமாக சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு இந்த சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் சாதாரண பாடம் அல்ல. ஒரு சாதாரண மனுஷனாலே அவனுடைய இமேஜினேஷன்ல கூட வரக்கூடாத ஒரு காரியத்தை இயேசு போதிக்கிறான். இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு நீ பேசினாலே போதும், நீ சொன்னபடி ஆகும். அப்ப அநேக வேத பண்டிதர்கள் அந்த 22ஆம் வசனத்தை என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவினிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களா என்று அல்ல, இயேசுவினுடைய விசுவாசம் உடையவர்களா இருங்க. ஹல்லேலூயா. Not to have faith in Jesus but have the faith of Jesus. இயேசுவுக்கு சொன்னால் சொன்னதுதான். அந்த மரத்தை பார்த்து இனி நீ கனி கொடுக்க மாட்டேன்னு இயேசு சொன்னா, நாளைக்கு போயிட்டு வந்துச்சா வரலையா அப்படின்னு இயேசு என்ன பண்ண மாட்டாரு, அவர் கவனிக்கவே இல்லை. அதை ஏன்னா அவருக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன், அது என்ன பண்ணியிருக்கோம், பட்டு போயிருக்கோம். சீஷர்கள் தான் கவனிச்சாங்க. ஆண்டவரே நீ சொன்ன அந்த மரம் வேர் தொடங்கி என்ன பண்ணிடுச்சு, முற்றிலுமாய் பட்டு போயிட்டு. ஏன்னா அவர் சொன்னா ஆகும். வேதம் அதே தான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் சொல்லுகிற வண்ணமாகவும் ஆகும். எப்பொழுது என்றால் இயேசுவை போல விசுவாசம் உடையவர்களாய் அடைப்பட்டிருக்கிறதை பார்த்து என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. மாதம் தானே இதை சொல்லுகிறீங்க. இந்த மாதம் ஏன் சூப்பராக இருக்க போகுதுன்னா, இதே அதிகாரத்திலே கடைசி வசனம் முதல் லைன் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எப்படி செஞ்சார் எடுத்தீங்களா? பேஜ் நம்பர் 59 புதிய ஏற்பாடில் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார்.
இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்ய போகிறாரு? ஏன்னா நீங்கள் தேவனோடு தனித்து இருக்க போகிறீங்க. உங்களுடைய கண்கள் மனுஷர்களை பார்த்தல்ல, எங்கே பார்த்து? தேவனை பார்த்து. நீங்கள் பெருமூச்சு விட்டு உங்கள் குடும்பத்திற்காய், சபைக்காய், சமுதாயத்திற்காய் பெருமூச்சு விடுக போகிறீங்க. தேவனுடைய விசுவாசத்தோடு பேச போகிறதினாலே இந்த மாதம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இந்த நன்றாய் செய்ததினாலே கடைசி லைன் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்களாம். நிறைய பேர் இந்த மாதம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறான். என்ன பண்ண போகிறாங்க? வாய் தந்தவங்க வாயே மூட மாட்டாங்க. ஆடாப்பா இவனா, இவங்களுக்கா, இப்போ நந்துதா? இது ஆச்சரியப்பட போகிற ஒரு மாதம். ஆச்சரியமாய் உங்களை கர்த்தர் நடத்த போகிற மாதம். 10 மாதம் அடைந்திருந்த கதவுகள் திறக்கப்பட போகிற ஒரு மாதம். அநேக சாட்சிகளோடு இங்கே வந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த போகிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல போறீங்க? எங்க அடைப்பட்டு இருந்தாலும் சரி சொல்லுங்க. என்னது? எப்பத்தா ஏன் பணம்? நீ யார் தடை செய்யறதுக்கு? இயேசுவின் நாமத்தினாலே எப்பத்தா திறக்கப்படுவதா? என் குடும்பத்தின் சந்தோஷம் சமாதானத்தை திருடி வைக்க நீ யார்? எப்பத்தா? நீங்கள் சொல்ல 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 தேவன் உங்களுக்காய் அவர் திறக்க போகிற ஒரு மாதம். வேதம் சொல்லுகிறது, அவர் திறந்தால் ஒருவராலும் பூட்டவே. அதனால்தான் வசனம் முடியுது, எல்லாவற்றையும் நன்றாய்